Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழியும் இருக்கு. அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸை பொறுத்து நம்ம லைஃப்ல பலவித மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு சப்ஸ்கிரைபரோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எல்லாமே கெட்டதாகவும் முடிஞ்சிருக்கு. ஆரம்பத்தில் நல்லது மாதிரி தான் இருந்திருக்கு, ஆனால் போக போக தான் அந்த கூடா நட்பு கேடு விளைவிச்சிருக்கு அப்படின்னு அவருக்கு மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே புரிய வந்திருக்கு. சிம்பிளா சொல்ல போனா அந்த கூடா நட்பால பேய் விளைவுகளை இந்த சப்ஸ்கிரைபரும் அவரோட வாழ்க்கையில பயங்கரமா அனுபவிச்சிருக்காரு. அதை பத்தி தான் இந்த சம்பவத்துல நாம தெளிவா பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங்கா இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஓவரா பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் போஸ்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவருடைய பெயர் அறிவழகன். இவர் தமிழ்நாட்டில் இருக்கிற விளாத்திக்குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை தான் சேர்ந்தவர். அண்ட் இந்த திகில் பேய் சம்பவம் அறிவழகன் இவருக்கு நடக்கல, இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அண்ட் பாதிக்கப்பட்ட அந்த நண்பருடைய பெயர் கண்ணன். அவரோட வாழ்க்கையில் இந்த ஒரு சம்பவம் லாக்டவுனுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நடந்திருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத இப்போ தெளிவா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண அறிவழகன் அண்ட் அவருடைய பாதிக்கப்பட்ட அந்த நண்பரான கண்ணன், இவங்க ரெண்டு பேருமே அந்த விளாத்திக்குளத்துல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கிராமத்தை தான் சேர்ந்தவங்க. அந்த ஊருடைய பெயரை வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய பாதுகாப்பு கருதி. இது மட்டும் இல்லாம அறிவழகன், கண்ணன் இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்ல சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல நண்பர்களா இருந்திருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேர் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க வேலைக்கும் போறாங்க. என்ன வேலைன்னா நம்ம குட்டியானன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, டாடா மேஜிக், அந்த வண்டியை ஓட்டுற டிரைவரா தான் இவங்க ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க. இப்படி அறிவழகன், கண்ணன் இவங்க ரெண்டு பேருமே குட்டியானை ஓட்டிட்டு ஓரளவுக்கு இவங்களும் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இதுல கண்ணன் தான் சம்பாதிக்கிற இந்த ஒரு சம்பாத்தியம் போதிய அளவு இல்லை அப்படின்றதுனால அவங்க ஊர்லயே பஸ் ஓட்டலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி பஸ் ஓட்டுற வேலையும் பார்த்துட்டே இருக்க அந்த பஸ் கம்பெனியோட டிராவல்ஸ்ல பாத்தீங்கன்னா சில பெண்கள்லாம் வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு கண்ணனுக்கும் பிடிச்சிருக்கு. ரெண்டு பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த காதலிக்கிற இந்த ஒரு விஷயம் வீட்டுக்கு தெரியாமல இருந்திருக்கு. ஆனா வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. கண்ணன் அண்ட் அவரு காதலிக்கிற பொண்ணு இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா, நாம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், நாம வேற எங்கேயாச்சும் போய் கல்யாணம் பண்ணி அங்கேயே நம்ம நிம்மதியா வாழலாம், இங்க இருந்தா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க தான். அந்த கிராமத்தை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற வேற ஒரு கிராமத்துல போயிட்டு தஞ்சம் புக்குறாங்க. அண்ட் அங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே அவங்களுடைய வாழ்க்கையும் தொடர்றாங்க. கண்ணனுக்கும் அந்த இடத்துல டிரைவர் வேலையும் கிடைக்குது. இப்படி இவங்க வாழ்க்கை நல்லபடியாகவும் போயிட்டு இருக்கு. அண்ட் இவங்களுக்கு 2 குழந்தைகளும் பிறக்கிறாங்க. இப்படி ஒரு சில வருஷங்களும் போயிட்டும் இருக்கு. இந்த இடத்துல கண்ணனை பத்தி சொல்லணும்னா, ஒரு கும்பல்ல இருந்தாருன்னா ஈஸியா அங்க இருக்கிற நபர்கள் கூட பேசி பழகக்கூடிய அண்ட் ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாருக்கூடும் ரொம்பவே எளிமையாகவும் பழகுவாரு, ரொம்பவே சீக்கிரம் ஒட்டிப்பாரு. ஏன்னா இப்ப ஒரு வேற ஊருக்கு போயிருக்காருல, அந்த இடத்துல இவர் கூட வேலை பார்க்கிற மத்த எல்லாரு கூடயும் சீக்கிரம் நல்லா பேசி அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் மாதிரியும் ஃபார்ம் பண்றாரு. இப்படிதான் கண்ணன் இவரோட வாழ்க்கையும் போயிட்டே இருக்கு. காலையில ஆனா வேலை பார்ப்பாரு, சாயங்காலம் ஆனா வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அதே நண்பர்கள் கூட அங்க உட்காந்து அரட்டை அடிக்கிறதா இருக்கட்டும், கொஞ்சம் டைம் போச்சுன்னா அங்க உட்காந்து குடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் டெய்லி, ஒரு நாள் 2 நாள் இல்ல, டெய்லி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. இப்படியே கண்ணன் குடிக்கையும் அடிமையாகிறாரு. வேலை முடிஞ்ச உடனே நண்பர்கள் கூட நிறையவே குடிக்க ஆரம்பிக்கிறாரு. குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மனைவி கிட்ட பயங்கரமா சண்டை போடவும் ஆரம்பிக்கிறாரு. சண்டை போட்டது மட்டும் இல்லாம மனைவியை கண்ணா பின்னான்னு அடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இதுல கண்ணன் இவங்க மனைவி இருக்காங்கல்ல, மனைவியை கம்பேர் பண்ணும்போது கண்ணன் இவர் ரொம்பவே ஒல்லியா இருப்பாரு. மனைவி இழுத்து 2 அடி அடிச்சாலே கண்ணன் இவர் சுருண்டு விழுற அளவுக்கு ஒல்லியா இருப்பாரு அப்படின்னு அவருடைய நம்பரான இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண அறிவழகனும் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நிறைய பேருக்கு குடிச்சாதான் வீரம் வரும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே நினைச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த இடத்துல கண்ணன் ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டுல போயிட்டு ரகலை பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி அவரை நம்பி வந்த மனைவி 2 குழந்தைங்களோட இருக்காங்கல்ல, சாயங்காலம் நைட் ஆனாலே இந்த மனுஷன் குடிச்சிட்டு வருவான். குடிச்சிட்டு வந்தா கூட பரவாயில்ல, வீட்டுல பிரச்சனை பண்ணுவான். இவனால குழந்தைங்களாம் பயந்துட்டு இருக்கு. எல்லாருமே சின்ன பசங்க. அந்த சமயம் அந்த குழந்தைங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 1 to 3 தான் இருக்கும்.
2 குழந்தைங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, மனைவி இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, குடிச்சிட்டு வர்றது மட்டும் தான் பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் பிரச்சனை கிடையாது. கண்ணன் இந்த இடத்துல என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய நண்பர்கள்லாம் டிரைவர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வீட்டுக்கும் கூட்டு வருவாரு. வீட்டுக்கு கூட்டு வந்து வீட்டுல குடிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மனைவியை சமைக்க சொல்லி வற்புறுத்ததா இருக்கட்டும், இந்த இடத்துல மனைவி என்னால முடியாதுன்னு சொன்னாலும் நண்பர்கள் கண்ணு முன்னாடி மனைவியை போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய தவறான செயல்கள்லாம் கணவர் அவரும் செஞ்சுட்டு தான் இருக்காரு. இப்படி சேரக்கூடாத நண்பர்கள் கூட எல்லாம் சேர்ந்து அடிதடியா இருக்கட்டும், பிரச்சனை பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஈடுபட்டு போலீஸ் கேஸ் வரைக்கும் போயிருக்கு. சில நேரம் போலீஸ்லாம் இவரை பிடிச்சி அடினும் அடிச்சிருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில கண்ணன் ஒரு நாள் அமைதியா வீட்டுல இருக்கிறத பார்த்து அவங்க மனைவி என்னாச்சு இந்த ஆளுக்கு ரொம்பவே சைலண்டா இருக்காரு, இப்படி இந்த ஆள் இருக்க மாட்டாரு அப்படின்னு அவங்க கணவர்கிட்ட போய் பேச, அவங்க கணவரும் அந்த இடத்துல ரொம்பவே கஷ்டத்தோட உட்காந்துட்டு இருக்காரு. என்னாச்சுன்னு கேட்கும்போது, எனக்கு நெருக்கமானவங்க இறந்துட்டாங்க, அந்த ஒரு விஷயத்த என்னால ஏத்துக்க முடியல, அண்ட் எனக்கு நெருக்கமான அந்த நபர் எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு கூட எனக்கு தெரியல, ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு இவரும் ஒரு சைட்ல வருத்தப்பட, மனைவி இவங்களும் சரிங்க யார் இறந்துட்டா, நெருக்கமானவங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்க, என்னோட ஃப்ரெண்டு தான், ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு, இறந்துட்டான், டெய்லி அவனை பார்ப்பேன், அவன் கூட வெளியில சுத்துவேன், ஆனா அவன் இப்போ உயிரோட இல்லை, எப்படி இறந்தான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. அண்ட் இந்த இடத்துல கண்ணன் ரொம்பவே ஃபீல் பண்றதை பார்த்து அவங்க நண்பர்கள்லாம் கண்ணன் இவரை சமாதானப்படுத்துறாங்க. சரி மச்சான், எல்லாம் சரியாயிரும், இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு அவரை பேசி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்படி கொஞ்ச நாள் கழிச்சு தான் கண்ணன் இவரும் ஓரளவுக்கு சமாதானமாக்குறாரு. அவருடைய நண்பர் இறந்த விஷயத்த வந்து அவரும் ஏத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் சகஜம் போல வேலைக்கும் போயிட்டு இருக்க, வேலைக்கு போயிட்டு வரும்போதும் மறுபடியும் குடிச்சிட்டு தான் வராரு. ஆனா அங்க இருந்து தான் பிரச்சனையும் ஆரம்பிக்குது. இப்படி அன்னைக்கு ஒரு நாள் குடிச்சிட்டு வீட்டுக்கும் வராரு, அதுவும் நைட்டு 12 மணிக்கு தான் வீட்டுக்கும் வராரு. அப்படி வீட்டுக்கு வந்த கண்ணன் அவருடைய வீட்டுக்குள்ள வரல, வீட்டு வாசல்லே உட்காந்து அழவும் ஆரம்பிக்கிறாரு. அழுது மட்டும் இல்லாம இறந்து போன நண்பனை பத்தியே ஓயாம பேசிட்டும் இருக்காரு. கண்ணனுடைய மனைவியும் வீட்டுக்குள்ள வாங்க, வந்து சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு சொல்ல, ஆனா அதெல்லாம் கேட்காம மனைவி இருக்கிறத கூட கண்டுக்காம வாசலுக்கு முன்னாடி நல்லா குத்துக்கால் போட்டு உட்காந்து அப்படி இப்படி ஆடின மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. திடீர்னு அமைதியாயிட்டு தலையை கீழே தொங்க போட்டு அப்படின்னு ஒரு மாதிரி பேய் பிடிச்சா ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கண்ணன் விசித்திரமா நடந்துக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் ஆரம்பத்தில் அவங்க மனைவிக்கு ஏதோ போதையில பண்றாரு அப்படின்னு தான் நினைச்சாங்க. பட் அடுத்தடுத்த நாள் இந்த ஒரு விஷயம் கண்டினியூவா நடக்க அவங்க மனைவிக்கு அப்பதான் லைட்டா சந்தேகம் எழுது. இது என் கணவர் மாதிரி இல்லையே, இவருடைய நடவடிக்கையில வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு இவங்களும் யோசிக்க, இந்த மாற்றங்கள் மனைவி இவங்களுக்கு மட்டும் தெரியல, கண்ணன் கூட வேலை செய்யற மற்ற எல்லா நண்பர்களுக்கும் கண்ணன் மேல ஒரு டவுட் வந்திருக்கு. இவன் நடந்துக்கிற விதமே சரியில்லை, ஏதோ விசித்திரமா நடந்துக்கிறான் அப்படின்னு கூட இருக்கிற எல்லா நண்பர்களும் வந்து அந்த விஷயத்த நோட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சேம் நைட்டு 12 மணி இல்ல நடுராத்திரி 12 மணிக்கு தான் கண்ணன் வீட்டுக்கும் வரும்போதே குடிச்சிட்டு தான் வந்திருக்காரு. வந்த கண்ணன் வீட்டு வாசலுக்குள்ள கால் எடுத்து வைக்கல, அந்த இடத்துல குத்த வச்சு உட்கார்றாரு. உட்கார்ந்தது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி விசித்திரமும் நடந்துக்கிறாரு. அண்ட் அன்னைக்கு இரவு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அந்த வீட்டையே 2 ஆக்குற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ண அப்பவே மனைவி இவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு, சத்தியமா இது என் கணவருடைய உடம்பு தான், ஆனா கண்டிப்பா என் கணவரை வேற ஏதோ ஆட்டி படைக்குது அப்படின்னு அவங்களுக்கும் விஷயம் புரிஞ்சு உடனே கண்ணன் இவரோட நண்பர்கள் ஒரு சில பேரோட ஃபோன் நம்பர் மனைவி இவங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கு கால் பண்ணி அண்ணன் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நண்பர்கள்ல ஒரு 3 பேரும் அந்த நடுராத்திரி கிளம்பி வராங்க. என்னமாச்சு அப்படின்னு வந்து பார்த்தா இந்த இடத்துல கண்ணன் ரொம்பவே ஆக்ரோஷமாகவும் நடந்துக்கிறாரு. கூட இருக்கிற நண்பர்கள் இவங்களால அவரை அடக்கவும் முடியல, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்பவே கூட இருக்கிற நண்பர்களுக்கு தெளிவா தெரியுது, இவன் சாதாரணமா இந்த ஒரு விஷயம் பண்ணலாமா, கண்டிப்பா இவனை பேய் பிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, நாம ஏதாச்சும் கோயிலுக்கு கூட்டு போனாதான், பூசாரி இல்லைன்னா மாதிரிகள் பார்த்தாதான் இந்த ஒரு விஷயத்த சரி பண்ண முடியும், இதை இப்படியெல்லாம் சரி பண்ண முடியாது. அந்த சமீப காலத்திலேயே வந்து இவருடைய நடவடிக்கை சரியில்லாததை நாங்களும் உணர்ந்திருக்கோம். ஒருவேளை அங்க வந்துதான் இந்த மாதிரி விஷயம் பண்றான், வீட்டுல அமைதியா இருக்கான்னு நாங்க நினைச்சோம், ஆனா வீட்லயும் இந்த மாதிரி பண்றான்னு எங்களுக்கும் இப்பதான் புரிஞ்சுது. இப்ப நாம எங்கேயும் போக முடியாது, இவனை அந்த ரூம்ல வச்சு பூட்டிருமா, ஏதா இருந்தாலும் நம்ம காலையில பாத்துக்கலாம், பொழுது விடிஞ்ச உடனே நாம ஏதாச்சும் மாந்திரிகர் இல்லைன்னா பூசாரி கிட்ட கூட்டு போயிட்டு இது என்னன்னு முதல் வேலையா பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல கண்ணனை ஒரு ரூம்ல போட்டு பூட்டிடுறாங்க.
இந்த இடத்துல நண்பர்கள் பாதுகாப்பா வீட்டுக்கு வெளியிலே வந்து படுத்துக்கிறாங்க. பொழுது விடிஞ்ச உடனே முதல் வேலை என்ன பண்றாங்கன்னா, நண்பர்கள் வீட்டுக்குள்ள வந்து ரூம்குள்ள அடைக்கப்பட்ட கண்ணனை கதவையும் திறக்கிறாங்க. கதவை திறந்த உடனே ஆக்ரோஷமா இருப்பார்ல, அவர் பிடிக்கிறதுக்கு தயாராகிறாங்க. பட் கதவை திறந்தா அந்த இடத்துல கண்ணன் ரொம்பவே சாதாரணமா இருக்காரு. டேய் என்னடா இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி, நைட்டு என்ன நடந்ததுன்னே தெரியாத மாதிரி ரொம்பவே சாதாரணமா இருக்க நண்பர்கள் இவங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருச்சு, இப்போதைக்கு அந்த ஆன்மா இவனோட உடம்புல இல்ல, இவனை இப்பவே நம்ம கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கண்ணன் கிட்ட போய் சொல்லி அவரையும் கோயிலுக்கும் கூட்டு போறாங்க. அங்க கூட்டு போயிட்டு வலுக்கட்டாயமா உட்கார வச்சு பூசாரி கிட்ட விஷயத்த விவரிச்சதுக்கு அப்புறம் தான் பூசாரி ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்றாரு. அது என்னன்னா, உன் கணவன் உடம்புல ஒரு ஆன்மாவும் இருக்கு. அந்த ஆன்மா வேற யாருமே இல்லை, உன் புருஷனுடைய நெருங்கிய நண்பன் சமீபத்துல தான் இறந்தும் போனான். அவனுடைய பெயர் சிரஞ்சீவி. அந்த நண்பனுடைய ஆன்மா தான் உன் புருஷனை படாத பாடு படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்தை கேட்டு மனைவியா இருக்கட்டும் கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா மனைவி இவங்களுக்கும் சிரஞ்சீவியை பத்தி நல்லாவே தெரியும், கூட இருக்கிற நண்பர்கள் இவங்களுக்கும் சிரஞ்சீவியை நல்லாவே தெரியும். ஏன்னா இவங்க எல்லாருமே ஒன்னாதான் வேலை பார்த்தவங்க. அவன் இப்பதான் இறந்து போனான், இறந்து போனவனோட ஆன்மா தான் இவனை பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு அவங்களே அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப இந்த கோவில் பூசாரியும் சிரஞ்சீவியோட ஆன்மாவை இந்த இடத்துலயும் வர வைக்கிறாங்க. வர வச்சு உனக்கு என்ன பிரச்சனை, இவனுக்கு நல்லது எதனா பண்ணோம்னா நீ தானே பண்ணணும், அதை விட்டுட்டு எதுக்கு இவன் குடும்பத்தை கெடுத்து விடுறேன், இவன் உடம்பு எதுக்கு நீ ஆக்கிரமிக்கிற அப்படின்னு கேட்க அந்த நண்பனோட ஆன்மா சொல்ற விஷயம், இவன் எனக்கு தான் சொந்தம், இவன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், இவனை விட்டு நான் போகவும் மாட்டேன், எப்பவுமே நானும் இவனும் தான் ஒன்னா இருப்போம், வேலை செய்யற விஷயமா இருக்கட்டும், குடிக்கிற விஷயமா இருக்கட்டும், அடிதடி விஷயமா இருக்கட்டும், பிரச்சனை பண்ற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நாங்க ஒன்னாதான் இருப்போம். இப்ப நான் இறந்தும் போயிட்டேன், இறந்ததுக்கு அப்புறம் என்னால இவன் இல்லாம இருக்க முடியாது, நான் இவன் உடம்புல தான் இருப்பேன், இவன் உடம்பை விட்டு போக மாட்டேன், உங்களால என்ன பண்ண முடியுமோ முடிஞ்சதை பண்ணீங்க அப்படின்னு சிரஞ்சீவியோட ஆன்மாவும் ரொம்பவே திமிராவும் பேசிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல பூசாரி இவரும் ஒரு பெரிய பேய் ஓட்டுற சடங்கெல்லாம் பண்றாரு. அந்த பேய் ஓட்டுற சடங்கெல்லாம் பண்ணி சிரஞ்சீவியோட ஆன்மாவை கண்ணன் உடம்புல இருந்து எப்படியோ பிரிச்சு எடுத்துறாரு. பிரிச்சு எடுத்து அந்த ஆன்மாவை அடக்கல, அதுக்கு பதிலாக அந்த ஆன்மாவை துரத்தி விட்டுறாரு. அப்படி துரத்தி விட்டதுக்கு அப்புறம் கண்ணனும் ரொம்பவே சாதாரணமாகிறாரு. அண்டு பூசாரி கண்ணனுடைய மனைவி கிட்ட சொல்ற விஷயம், இப்போதைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனா இதுக்கப்புறம் நீங்க டெய்லி கோவிலுக்கு வரணும், கோவிலுக்கு வந்து நீயும் உன் புருஷனும் விளக்கேத்துங்க, இந்த ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அந்த ஆன்மா உன் புருஷனை நெருங்க முடியாது அப்படின்னு சொல்ல, இந்த ஒரு விஷயத்தை கேட்ட கண்ணனோட மனைவி இவங்களும் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த பண்ற அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு வர விஷயத்த வந்து ரெகுலரா பண்ணிட்டும் இருக்காங்க. இப்படி ஒரு சில வாரங்களும் போயிட்டு இருக்கு. வீட்டுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா அந்த ஒரு சில வாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பழைய பிரச்சனை திரும்பவும் இவங்க வீட்டை தெரியும் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ணன் வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு அதே நடுராத்திரி 12 மணிக்கும் வராரு. ஆனா வீட்டுல கணவனுக்காக காத்துட்டு இருந்த மனைவி இவங்களும் என்ன டைம் ஆச்சு, இன்னும் ஒரு ஆளை காணுமே அப்படின்னு அவங்களும் வாசல்ல காத்துட்டும் இருக்காங்க. ஆனா கண்ணனையும் ஆளை காணோம். இப்படி மணி 12க்கு மேலே ஆகுது, என்ன ஒரு ஆளை காணோம் அப்படின்னு மனைவி இவங்களும் வீட்டை விட்டு வெளியிலயும் வராங்க. வெளியில வந்து அந்த ஏரியாலும் தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. தேடி பார்த்த வரைக்கும் இவர் எங்க இருக்காரு அப்படின்னு தெரியல. சரி வந்துடுவாரு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி இவங்களும் வீட்டை பார்த்த மாதிரி நடந்து வந்துட்டே இருக்கு. அப்ப இவங்க வீட்டுக்கு அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு சந்தம் இருக்கும். அந்த சந்தைக்கிட்ட யாரோ முனகிற மாதிரி அப்படின்னு சத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு சத்தமும் மனைவி இவங்களுக்கும் கேட்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே மனைவி இவங்க ஃபர்ஸ்ட் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கணவர் இந்த ஒரு சத்தத்தை தான் கொடுத்தாரு, ஆனா இப்போ கணவர் இங்க இல்லையே, ஆனா அந்த சத்தம் கேட்குது அப்படின்னு இவங்களும் பயத்தோட அந்த சந்து கிட்ட போயிட்டு அப்படி எட்டியும் பாக்குறாங்க. எட்டி பார்த்தா அந்த சந்து கொஞ்சம் இருட்டா தான் இருக்கு, வெளிச்சம் ஓரளவுக்கு தான் அந்த இடத்துலயும் படுது. அப்படி படுற ஓரளவுக்கு அந்த வெளிச்சத்துல யாராச்சும் குத்த வச்சு உட்காந்தா அவங்களுடைய நிழல் மாதிரியான உருவம் தானே தெரியும், அந்த மாதிரி உருவம் தான் தெரிஞ்சுட்டும் இருக்கு. இதை பார்க்கும்போது மனைவி இவங்களுக்கும் புரிஞ்சிருது, ஐயோ போன பிரச்சனை திரும்ப வந்துருச்சு, என்ன இந்த ஆளு இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு மனைவி இவங்களும் பொறுமையா அவங்க கணவர் உட்காந்துட்டு இருக்கிற அந்த இடத்தையும் நெருங்கி போறாங்க. கிட்ட போக போக அந்த ஒரு சத்தம் அதிகமாயிட்டே இருக்கு. அதாவது அந்த கத்துவார்ல அந்த ஒரு சத்தம் தலையை தொங்க போட்டு கத்தும்போது மனைவி இவங்களுக்கும் பயம் அதிகரிக்குது. ஆனா அந்த பயத்தோட அவரை போய் எழுப்பி கூப்பிட்டு வரத்துக்கும் இவங்களுக்கும் அந்த அளவுக்கு தைரியம் இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. ஏன்னா வீட்டுல குழந்தைங்க தனியா இருக்குல்ல, அவங்களுடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவர் எப்படியாச்சும் எந்திரிச்சு வந்துடுவாரு, நம்ம போய் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படி மனைவி இவங்களும் அசந்து தூங்கிடுறாங்க. அப்படி பொழுது விடிஞ்சிருது. பொழுது விடிஞ்ச
முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கணவர் ரொம்பவே சாதாரணமா வீட்டை விட்டு எந்திரிச்சு வேலைக்கும் போறாரு. இந்த ஒரு விஷயம் மறுபடியும் இதுவும் நாட்கள் வாரியா அப்படியே தொடர்ந்துட்டும் இருக்கு. இதுக்கு நடுவில் கண்ணனுக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம ரொம்பவே சாதாரணமா தான் இருக்காரு. அந்த சாதாரணமான நேரம் எப்போ அப்படின்னு பார்த்து மனைவி இவங்களை என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் நாம தெரியாத இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், ஒரு 2-3 வருஷம் நாம இங்க இருந்துட்டோம், நமக்கு இங்க சொந்த பந்தங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது, நமக்கும் நம்ம கணவருக்கும் சொந்த ஊர் பக்கத்துல இருக்கிற அந்த கிராமம் தான், பேசாம என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பழையபடியே நம்ம ஊருக்கே போயிடலாம், இந்த இடத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க கணவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கணவரும் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே இந்த ஊரை விட்டு, அதாவது கல்யாணம் பண்ணிட்டு தான் வேற ஊருக்கும் வந்தாங்க. அதுக்கு காரணம் பொண்ணோட அப்பா அம்மாவும் சரி பையனோட அப்பா அம்மாவும் சரி இவங்களை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தான். இப்போ அவங்க ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ நம்ம சொந்த ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு இவங்களும் சொந்த ஊருக்கு போக அந்த இடத்துல பொண்ணோட சைட்லயும் சரி பையனோட சைட்லயும் சரி இவங்களை ஏத்துக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு குழந்தைலாம் பிறந்துருச்சுல்ல, இதனாலே இந்த 2 குடும்பத்தினரும் இவங்களை நல்லபடியா ஏத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண அறிவழகன் அண்ட் அவருடைய நண்பரான கண்ணன் இவங்க 2 பேருமே பழையபடி அந்த குட்டியான வண்டி ஓட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் கணவன் மனைவி இவங்க 2 பேருமே தான் சொந்த ஊருக்கு வந்திருக்காங்கல்ல, அந்த சொந்த ஊர் மக்கள் யாருக்குமே கண்ணனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அந்த பிரச்சனையில தப்பிக்கிறதுக்காக தான் நாங்க இப்போ சொந்த ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது. இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண அறிவழகன் இவருக்கு கூட இந்த ஒரு விஷயம் அப்ப வரைக்கும் தெரியாது. இப்படியே அறிவழகன் அவருடைய நண்பரான கண்ணன் இவங்க 2 பேருமே வேலைக்கு போயிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அறிவழகன் அவருடைய வீட்டுக்கும் போயிட்டாரு. கண்ணன் இவரும் அவங்க வீட்டு வாசல்ல தான் உட்காந்துட்டு இருக்காரு. இப்படி நைட்டும் வருது. இவ்வளவு நேரம் கண்ணன் இவரும் சாதாரணமா தான் உட்காந்துட்டு இருந்தாரு. ஆனா நைட் வந்ததுக்கு அப்புறம் கண்ணனுடைய நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறவும் ஆரம்பிக்குது. இந்த மாற்றத்தை முன்னாடி மனைவி இவங்களும் கவனிச்சிடறாங்க. ஆனா என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஏன்னா வெளியில சுத்தி அந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களும் காத்து வாங்கறதுக்காக வெளியில தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப கண்ணன் சேம் அதே விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த குத்த வச்சு உட்காந்து தலையை தொங்க போட்டு ஒரு மாதிரி ஆடுவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயம் பண்ண இதை பார்த்தா அங்க இருக்கிற ஊர் மக்கள்ல நிறைய பேர் ஏய் அவன் என்னடி பண்றான் என்னாச்சு அப்படின்னு கேட்க ஆல்ரெடி மனைவி இவங்களும் பயத்துல இருக்காங்களே, அவங்களும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னதுக்கு அப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனா மனைவி இவங்களும் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த நேரம் அவங்க கணவரை எப்படியோ சமாளிச்சு வீட்டுக்குள்ளேயும் கொண்டுட்டு போயிடுறாங்க. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல கண்ணன் இவரும் எந்த பிரச்சனையுமே தெரியாத மாதிரி, அதாவது எந்த பிரச்சனையுமே நடக்காத மாதிரி அவரும் வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. வேலையை முடிச்சுட்டு அதே மாதிரி அன்னைக்கு சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கும் வர. ஆனா கண்ணன் அவருடைய நண்பர் இறக்கிறதுக்கு முன்னாடி டெய்லி குடிச்சிட்டு வந்து வீட்டுல சண்டை போடுவார்ல, ஆனா நண்பர் இறந்ததுக்கு அப்புறம் குடிச்சிட்டு வந்தா வீட்டுல சண்டை போடுறதுலாம் இல்ல. அதுக்கு காரணம் அந்த இடத்துல கண்ணன் அவருடைய சுயநினைவுல சொல்ல போனா அவருடைய உடம்ப அவருடைய நண்பருடைய ஆன்மாதனை ஆக்கிரமிச்சிருக்கு. இதே மாதிரி அன்னைக்கும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுல போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு காத்து வாங்குறதுக்காக வீட்டை விட்டு வெளியிலயும் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த நேரம் இவர் மட்டும் வீட்டுக்கு வெளியில உட்காந்துட்டு இல்ல, அந்த ஏரியால இருக்கிற நிறைய மக்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் காத்து வாங்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு வெளியிலயும் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கண்ணன் இவர் தனியா உட்காந்துட்டு இல்ல, அவருடைய நண்பர்கள் ஒரு சில பேர் கூடவே அறிவழகன் இவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து அவங்களுடைய பழைய கதைகள் எல்லாம் பேசிட்டும் இருக்காங்க. ஆனா அறிவழகன் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாம ரொம்பவே சாதாரணமா இருக்க. ஆனா அடுத்து நடந்த அந்த ஒரு விஷயத்தால அவர் மட்டும் இல்ல, அந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப நண்பர்கள் எல்லாருமே ஒன்னா உட்காந்து பேசிட்டே இருக்கு. ஆனா இந்த சைட்ல கண்ணன் இவருடைய நடவடிக்கை கொஞ்சம் மாறுது. இது அங்க இருக்க நண்பர்கள் யாருமே பெருசா நோட் பண்ணல, ஏன்னா அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்கல்ல. கண்ணன் இவரும் அப்படியே குத்த வச்சு உட்காந்து அந்த தலையை கீழே குடிஞ்சு பண்ணுவார்ல, அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்க. இத கொஞ்சம் தூரத்துல இருக்கிற கண்ணனுடைய மனைவி அவங்களும் கவனிக்கிறாங்க. ஐயோ திரும்ப வந்துருச்சே போல இருக்கு அப்படின்னு அவங்களும் பயப்பட ஆரம்பிக்க. ஆனா கொஞ்ச நேரத்துல நண்பர்கள் கூட உட்காந்துட்டு இருந்த கண்ணனை திடீர்னு ஆட காணும், எங்கடா போனாரு அப்படின்னு தேடும்போது மனைவி இவங்களுக்கும் அந்த சத்தம் கேக்குது அப்படின்னு அந்த ஒரு சத்தமும் கேக்குது. இந்த சத்தம் எங்க இருந்தே கேக்குது அப்படின்னு இவங்களும் சுத்தி சுத்தி தேட. அண்ட் இப்ப இவங்க இருக்கிற அந்த வீட்டு பக்கத்துலயும் ஒரு சந்து இருக்கு, அந்த சந்து கிட்ட இருந்துதான் அந்த ஒரு சத்தமும் கேட்க மனைவி இவங்களும் பொறுமையா எட்டி பாக்குறாங்க. ஐயோ இவருக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நண்பர்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்களே அவங்க கிட்ட போயிட்டு அண்ணா பிரச்சனை கொஞ்சம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல 2 நண்பர்கள் மட்டும் என்னாச்சு அவன் என்ன பண்றான் அப்படின்னு இப்போ கண்ணன் உட்கார்ந்து இருக்கிற அந்த இடத்த வந்து பார்க்கும்போது கண்ணன் அவரும் குத்த வச்சு உட்காந்து தலை கீழே குனிஞ்ச மாதிரி ஏதேதோ பெனாத்தும் ஆரம்பிக்கிறாரு, ஒரு மாதிரி கத்திட்டும் இருக்காரு. அப்ப வந்து பார்த்தா அந்த 2 நண்பர்களும் என்ன பண்றாங்கன்னா கண்ணனை எழுப்புறதுக்காக டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு அவர் தட்டி எழுப்ப அந்த நேரத்துல கண்ணன் இவருடைய அந்த ஆக்ரோஷம் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆக்ரோஷத்தோட எந்திரிச்சு அந்த 2 நண்பர்களையும் வந்து கண்ணா பின்னான்னு தாக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி தாக்கி
2 பேருமே தள்ளி விட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி பயங்கரமா இந்த மரணவலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பயங்கரமா கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு சத்தத்தை கேட்ட அறிவழகன் அண்டு மத்த நண்பர்கள் அண்டு என்னாச்சு அப்படின்னு இவங்களும் கண்ணன் என்ன பண்றாருன்னு வந்து பார்த்தா கண்ணன் அவருடைய முகபாவனை உடல் பாவனை எல்லாமே மாறியும் இருக்கு. பக்கத்துல ஏதோ தேடவும் ஆரம்பிக்கிறாரு கண்ணன். அவரும் தேடி பக்கத்துல ஒரு பெரிய கல்லும் இருக்கு. அந்த கல் எடுத்து தலைக்கு மேல தூக்கி இங்க நண்பர்கள் இருக்காங்களா அவங்க மேல தூக்கி போடலாம் அப்படின்னு அவங்கள பார்த்து குறி வைக்கிறாரு. ஆனா அந்த நண்பர்கள் எல்லாருமே கொஞ்சம் நகர்ந்து வர கண்ணனும் அந்த கல்லோட முன்னோக்கி ஓடியும் வராரு. இதை பார்த்தா அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. வயசானவங்களா இருக்கட்டும் சின்ன பசங்களா இருக்கட்டும் இவங்க இன்னும் பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. கண்ணன் இவரும் அந்த கல்லை தூக்கி முன்னாடி இருக்கிற நண்பர்கள் மேல அப்படி தூக்கி போடும்போது அங்க இருக்கிற நண்பர்கள் அப்படியே கொஞ்சம் விலகுறாங்க. விலகுனதுல அந்த பெரிய கல்லு அப்படி கீழே விழுந்து செதறுது. இன்கேஸ் அந்த கல் அங்க இருக்கிற யார் மேலாச்சும் பட்டுந்ததுன்னா பலத்த காயங்கள் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருந்திருக்கு. சொல்ல போனா உயிரே போயிருக்கிறது கூட சான்ஸ் இருக்கு. இப்படி அந்த கல்லை போட்டதுக்கு அப்புறம் சுத்தி இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே பயப்படுறாங்க. இவனை எப்படி கண்ட்ரோல் பண்றது, இவனை கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டமே அப்படின்னு ஒரு மாதிரி பயத்தோட நிக்க இந்த நேரத்துல கண்ணன் என்ன பண்றாருன்னா ஒரு மாதிரி கோபத்தோட இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்க அப்படியே கீழே உட்கார்றாரு. அவன் கிராமத்துல பாத்தீங்கன்னா தார் ரோடு இருக்காது, சிமெண்ட் ரோடு தான் இருக்கும். அப்படியே கீழே உட்காந்து இவருடைய பல்லு இருக்கு பாத்தீங்களா அதை அந்த சிமெண்ட் ரோட்ல போட்டு தேய்க்கவும் ஆரம்பிக்கிறாரு. சொல்ல போனா இந்த கத்தியெல்லாம் ஷார்ப் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி கண்ணன் அவருடைய பல்ல அங்க இருக்கிற சிமெண்ட் ரோட்ல போட்டு தேய்க்கவும் ஆரம்பிக்கிறாரு. கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. இதை பார்த்த தள்ளி இருக்கிற ஊர் மக்களா இருக்கட்டும் பக்கத்தில் இருக்கிற நண்பர்களா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் எல்லாருமே பயத்தோட உச்சிக்கே போறாங்க. அண்ட் எல்லாருமே பொறுமையா பின்னோக்கி நகரவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கண்ணன் தன்னுடைய பல்ல தரையில போட்டு தேய்ச்சி ஷார்ப் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய உதடு பகுதியெல்லாம் வந்து கொஞ்சம் காயமடைஞ்சிருக்கு, ரத்தம் வந்திருக்கு. அப்படி அந்த ரத்தத்தோட இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கோவ பார்வையோட பார்க்க இவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. உடனே கண்ணன் அங்கிருந்து பக்கத்துல இருக்கிற முள்வேலிலாம் இருக்கு அந்த முள்வேலிக்குள்ளேயும் ஓடுறாரு. ஓடி போயிட்டு அங்க இருக்கிற முள்ளெல்லாம் வாயில போட்டு கடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே கண்ணனை எப்படியாச்சும் தடுத்துடலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணும்போது அங்க இருக்கிற நண்பர்களா இருக்கட்டும் ஊர் மக்கள் யாருக்குமே முன் வந்து கண்ணன் இவரை தடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல நடந்த விஷயம் அப்படி. இப்படி கண்ணன் அங்க இருக்கிற முள் எல்லாத்தையுமே வாயில போட்டு கடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. வாயிலிருந்து ரத்தமும் வழியும் ஆரம்பிக்குது. அந்த வாயில இருக்கிற முள்ளோட கண்ணன் பயங்கரமா கத்தனது மட்டும் இல்லாம இந்த இடத்தை விட்டு வேகமா ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி கண்ணன் ஓடுறத பார்த்து கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே கண்ணனை பின்தொடர்ந்து ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. அவர் எப்படியாச்சும் பிடிச்சிடலாம் ஏதாச்சும் பண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்களும் பின்தொடர்ந்து ஓட கண்ணனும் ரொம்பவே வேகமா ஓடுறாரு. எந்த திசையை பார்த்து ஓடுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட சுடுகாட்டை நோக்கி தான் ஓடுறாரு. இதை பார்த்த நண்பர்கள் இவங்களும் டேய் இவன் என்னடா சுடுகாட்டை நோக்கி ஓட்டிட்டு இருக்கான் அப்படின்னு இவங்களும் வேகமா ஓடுறாங்க. ஆனா இவங்க எந்த அளவுக்கு வேகமா ஓடுறாங்களோ அந்த அளவுக்கு வேகமா கண்ணனும் அந்த சுடுகாட்டை நோக்கி ஓடிட்டாரு. கடைசி அந்த சுடுகாட்டோட நுழைவு வாயில் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி நின்று அவங்க நண்பர்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு மாதிரி கோரமா கத்த வாயில இருந்து ரத்தமா விளைஞ்சிட்டு இருக்கு. இங்க இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே அவரை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. முன்னோக்கி வந்து அவரை பிடிக்கவும் ட்ரை பண்றாங்க. கண்ணனும் கையில கிடைக்கிற கல்லு பெரிய கல்லு அப்படின்னு எல்லாத்தையுமே தூக்கி யார் முன்னாடி வராங்களோ அவங்க மேலேயும் அடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு கண்மூடித்தனம். இப்ப அறிவழகன் மற்ற நண்பர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா டேய் நம்ம மேல கல்லு பட்டாலும் பரவாயில்ல இவனை இப்படியே விட்டா இவன் ஏதாச்சும் பண்ணி இறந்து கூட போயிடுவான், அவனை நாம இப்படியாச்சும் பிடிச்சிடலாம், கல்லு மேல பட்டா கூட பரவாயில்ல எல்லாரும் முன்னாடி வாங்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ நண்பர்கள் எல்லாருமே கல்லு மேல பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு முன்னோக்கி ஓடி போய் எப்படியும் கண்ணனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாம குண்டு கட்டா அந்த சுடுகாட்டை விட்டு தூக்கி கண்ணனுடைய வீட்டுக்கும் கொண்டுட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து கண்ணன் அவருடைய ரூம்ல போட்டும் பூட்டிடுறாங்க. இப்போதைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா இந்த பிரச்சனையோட தினசரி உன்னால வாழ்க்கை நடத்த முடியாது, கண்டிப்பா இதுக்கு ஒரு விமோச்சனை கிடைக்கும் அப்படின்னு அவங்க மனைவிக்கு தைரியம் ஊட்டுறாங்க. இப்படியே பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற யாராலையுமே கண்ணன் இவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்பவே ஆக்ரோஷமாவும் நடந்துக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாருமே முழிச்சிட்டு இருக்க இதுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இவனை பூட்டியே வைக்கலாம் பூட்டி வச்சிருக்காங்க. ஆனா அந்த ரூம்ல இருக்கும்போது கூட கண்ணன் அந்த ரூமையை அடிச்சு உடைச்சு பேத்தெடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்களும் பண்றாரு. அந்த ரூம்ல இருக்கிற கூர்மையான பொருட்கள் எடுத்து வாயில போட்டு அதை கடிச்சு தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறாரு. இது மட்டும் தான் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற எல்லாருமே அசந்த நேரமா பார்த்து அந்த ரூமோட கதவை உடைச்சிட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியில வந்து அங்க இருக்கிற பெரிய கல்லை தூக்கி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பயமுறுத்ததா இருக்கட்டும், தூக்கி மேல போடுற மாதிரி அந்த கல் எடுத்து போறவரங்கெல்லாம் அடிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் அங்க இருக்கிற முள்ளை பிரிச்சு வாயில போட்டு கடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய
நிறைய விஷயங்களும் பண்ணிட்டு வந்திருக்காரு. இதை பார்த்த ஒரு சில பேர் ஒருவேளை இவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவரை எப்படியோ கஷ்டப்பட்டு அடக்கி அவரை ஹாஸ்பிட்டலும் கொண்டு போயிட்டு, அதாவது இந்த மனோதத்துவ நிபுணர் அவங்க கிட்ட எல்லாம் வந்து சஜஷன் கேட்குறாங்க. இவனுக்கு உண்மையிலே என்ன பிரச்சனை, மன ரீதியாக இவன் பாதிக்கப்பட்டிருக்கானா அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் இவர் மன ரீதியாக நல்லா தான் இருக்காரு, ஆனால் இது வேற ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மனநிலை பாதிக்கப்பட்டதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்திருக்காங்க. ஆனால் உண்மையிலே கண்ணனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எந்த அறிகுறியுமே இல்லை, ரொம்பவே சாதாரணமாக தான் இருந்திருக்காங்க. ரிப்போர்ட்ல எடுத்து பார்க்கும்போது டாக்டர் ஷாக் ஆனதா சொல்லப்படுது. இப்படியே கண்ணன் இவரோட நடவடிக்கை ரொம்பவே மோசமாயிட்டே போக இவர் வீட்லயும் வச்சிருக்க முடியல. வீட்டை விட்டு வெளியில வந்தாலும் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே மோஸ்டா நைட்டு தான் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. இதனாலே அந்த கிராம மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இவனை இப்படியே விடக்கூடாது, நம்ம கோவில் பூசாரிய வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன், அவர் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு, அவர் வந்து இது என்ன ஏதுன்னு பாப்பாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் கோவில் பூசாரியும் வீடு தேடியும் வராரு. பூசாரி இவரும் காலையில் தான் வீட்டுக்கும் வர, காலையில் இவர் வீட்டுக்கு வர அந்த நேரம் பார்த்து கண்ணன் இவருடைய உடம்புல இருக்கிற அந்த ஆன்மாக்கள் கொஞ்சம் உஷாராயிருது. அதனால அந்த ஆன்மா தற்காலிகமா அவர் உடம்பை விட்டு வெளியிலயும் போயிருது. பூசாரி இவரும் கண்ணனை செக் பண்ணி பார்க்கும்போது கண்ணன் இப்போ சாதாரணமாக தான் இருக்காரு. இவர் உடம்புல இப்போ எந்த ஆன்மாவும் இல்லை. நான் இப்போ போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வரேன். அப்படி 6 மணிக்கு வரும்போது கண்டிப்பாக அந்த ஆன்மா இவன் உடம்புல இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த 6 மணிக்கு மேலே தான் அந்த ஆன்மாவுடைய அட்டொழியும் அதிகமாகுது. அப்போ தான் அந்த ஆன்மாவை என்னால் உணர முடியும். அதுக்கப்புறம் தான் என்ன ஏது பண்ணணும் அப்படின்னு என்னால் முடிவெடுக்க முடியும். நான் இப்போ போகிறேன், போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி இவரும் கிளம்பிடுறாரு. இப்படி சாயங்காலம் 6 மணி ஆகுது. சாயங்காலம் 6 மணிக்கு பூசாரியும் அவரு கூட 2 பேர் உதவி ஆட்கள் அப்படின்னு 3 பேருமே கண்ணன் வீட்டுக்கும் வராங்க. அந்த பூசாரி இவரும் உன் புருஷன் எங்க இருக்கான்னு கேட்கும்போது அவர் ரூம்ல தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல, பூசாரி கூட வந்த அந்த 2 உதவி ஆட்கள் இவங்க 3 பேருமே அந்த பெட்ரூம் கதவை திறந்து உள்ளேயும் போறாங்க. உள்ள போய் பார்த்தா வீடு ஃபுல்லா ஏதேதோ கிறுக்கியும் இருக்கு, நோட்லலாம் ஏதேதோ எழுதியிருக்கு. இதை பார்த்த மனைவி இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா எல்லாமே இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு. கண்ணன் இவருக்கு இங்கிலீஷ் எழுத படிக்க சுத்தமா தெரியாது. ஆனா இப்ப நிறைய இடத்துல இங்கிலீஷ்ல எழுதியிருக்காரு அப்படின்னு அவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டும் இருக்காங்க. அதுல ஒரு சில இடத்துல ஒரே பேரை நிறைய தடவை எழுதி வச்சிருக்காங்க. அது வேற எதுவுமே இல்லை, சிரஞ்சீவி அப்படின்ற ஒரு பேரு. சிரஞ்சீவி அப்படின்ற இறந்து போன நண்பர் தான் இப்போ கண்ணன் இவர் உடம்புலயும் இருந்துட்டு இருக்காருல்ல. இது மட்டும் இல்லாம கண்ணன் இவரை அடைக்கப்பட்ட அந்த ரூம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த வாசனை திரவியங்கள், அதாவது இந்த பெர்ஃப்யூமோட வாசனை ரொம்பவே அதிகமாகவும் அடிக்குது. இந்த இடத்துல கண்ணன் இவருக்கு இந்த பெர்ஃப்யூம் அடிக்கிற பழக்கமே கிடையாது. ஆனா சிரஞ்சீவிக்கு அந்த பெர்ஃப்யூம் அடிக்கிற பழக்கம் நல்லாவே இருக்கு. அப்படி சிரஞ்சீவி அடிக்கிற அந்த பெர்ஃப்யூமோட வாசனை தான் இந்த வீடு ஃபுல்லா பரவியும் இருக்கு. இது மட்டும் இல்லாம இறந்து போன சிரஞ்சீவி அவருடைய பட்டப்பெயர் என்ன தெரியுமா? சென்ட் பாட்டில்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அவருடைய பட்டப்பெயர். ஏன்னா அவர் அதிகமா சென்ட் யூஸ் பண்ணுவாரு அப்படின்றதுனால அவருடைய பட்டப்பெயர் சென்ட். பூசாரி இவரும் தெளிவா சொல்லிடுறாரு, உன் புருஷனை பிடிச்சிட்டு இருக்கிற புருஷனுடைய நண்பனுடைய ஆன்மா இப்பவும் அவனை விட்டு போலாமா? அது அவ்வளவு ஈஸியா அவனே விட்டு போகாது. இதுக்கு நாம நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. எப்பா அவனை தூக்குங்க, வெளியில கொண்டு வாங்க, வெளியில முச்சந்தில அவனை உட்கார வைங்க, அங்க உட்கார, அந்த இடத்துல உட்கார வச்சதுக்கு அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பூசாரியும் சொல்ல, இப்ப வலுக்கட்டாயமா கண்ணனை தூக்கிட்டும் போறாங்க. வெளியில முச்சந்தில அவரையும் உட்கார வைக்கிறாங்க. அந்த பூசாரி இவரும் கருப்பசாமியா அதிகமா கும்பிடுவாரு. சொல்ல போனா அந்த பூசாரி உடம்புல அடிக்கடி கருப்பசாமியும் வருவாரு. இப்ப இந்த முச்சந்தில உட்கார வச்ச கண்ணன் இல்ல, கண்ணன் உடம்புல இருக்கிற அந்த ஆன்மாயிட்டையும் பேசுறாங்க. மரியாதையா இவன் உடம்பு விட்டு வெளியில வா, உன் வாழ்க்கை தான் முடிஞ்சிருச்சுல, இன்னுமே எதுக்கு இவனை பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, அப்பவும் சிரஞ்சீவியோட ஆன்மா சொல்ற விஷயம், இல்ல இவனை விட்டு நான் போக மாட்டேன், இவன் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அந்த ஆன்மாவும் சொல்ல, பூசாரி இவரும் யோசிக்கிறாரு, இது சரிப்பட்டு வராது, நாம இதை வேற மாதிரி பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பையில இருந்து ஒரு பெரிய அருவாலையும் எடுக்கிறாரு. இந்த அருவாலை கருப்பசாமி கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்தது. இந்த அருவாலை கையில வச்சுட்டு பூசாரி இவரும் கண்ணை மூடுறாரு. கண்ணை மூடன ஒரு சில செகண்ட்ல பாத்தீங்கன்னா பூசாரி அவர் உடம்புல கருப்பசாமி வந்துடுறாரு. கருப்பசாமி வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஆக்ரோஷமா வாட, அப்போ கருப்பசாமி சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? கண்ணன் இவரோட உடம்புல ஒரு ஆன்மா இல்ல, மொத்தமா 3 ஆன்மாக்கள் இவனை போட்டு வாட்டி வதச்சிட்டு இருக்கு. இதுல ஒரு ஆன்மா வெளியில போற சமயம் இன்னொரு ஆன்மா இவன் உடம்பு ஆக்கிரமிக்குது. இன்னொரு ஆன்மா வெளியில இருக்கும்போது 3ஆவதா இருக்கிற அந்த ஆன்மா இவனை மாத்தி இப்படித்தான் இவனை போட்டு வாட்டி வதச்சிட்டு இருக்குன்னு சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்தை கேட்ட நண்பர்களா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், ஊர் மக்களா இருக்கட்டும், எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. மனைவி இவங்களுக்கு என்ன பண்றது, என் புருஷன் பழைப்பானா மாட்டானா அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு பெரிய பயமும் இருந்துட்டு இருக்கு. இதுல ஃபர்ஸ்டா இருக்கிற சிரஞ்சீவியோட ஆன்மா யாருன்னு தெரியும். கண்ணன் இவருடைய நெருங்கிய நண்பர், இறந்ததுக்கு அப்புறம் இவரை ஆக்கிரமிச்சிருக்காரு. அந்த 2வது ஆன்மா யாருன்னு பாத்தீங்கன்னா கண்ணன் இவரும் குட்டி யானை வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது அதுல சவாரியா வேலையாட்களை வந்து கூட்டிட்டு போயிட்டு காட்டுக்குள்ள இறக்கிட்டும் வரணும். அவங்க அந்த காட்டுலயும் வேலையை பார்ப்பாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் போல கண்ணன் இவரும் அவங்கள போய் கூட்டிட்டும் வரணும்.
கண்ணன் இவரும் காட்டுல வேலை பார்க்குற அந்த ஆட்களை அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு இவரும் அதுக்கு நடுவில் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் போல அவங்கள கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கும் போறாரு. இப்ப சாதாரணமா சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த இடத்துல கண்ணன் இவரும் 4:45 அந்த இடத்துக்கும் போயிடுறாரு, அதாவது அந்த காட்டுக்கும் போயிடுறாரு. இதனால அங்க வேலை பார்க்குற அந்த ஆட்கள் எப்பா இன்னொரு 1/4 மணி நேரம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் கண்ணன் இவரும் சரிங்க 15 நிமிஷம் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இவரும் வண்டியை ஓரமாக நிறுத்துறாரு. வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு வண்டிக்குள்ளேயே உட்காரலாம்ல, ஆனால் கண்ணன் இவரும் அந்த வண்டியை விட்டு இறங்கி சும்மா இவங்க வேலை செய்கிற இடத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. எவ்வளோ நேரம் தான் வண்டியிலே உட்காருது, கொஞ்சம் சைடில் உட்காரலாம் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பெரிய கல்லும் இருக்கு. அந்த பெரிய கல்லை அப்படி கவுத்து போட்டு அந்த கல் மேலே உட்காந்துட்டு இங்கே வேலை பார்க்குற ஆட்கள்லாம் பார்த்துட்டும் இருக்காரு. ஆனால் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணன் அந்த கல்லை கவுத்து போட்டு அது மேலே உட்காந்துரு பார்த்தீங்களா, அந்த கல்லுக்கு கீழே ஒரு பிணத்தை புதைச்சிருக்காங்க. அதுக்குன்னு அந்த இடம் சுடுகாடான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அந்த காட்டுல மற்ற ஆட்கள்லாம் வேலை பார்த்துருக்காங்களே, குறிப்பா அந்த இடத்தோட ஓனர் இருக்கார்ல, அவருடைய மகன் பையன் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதத்துல இறந்தும் போயிட்டாரு. அப்படி இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய உடம்பு வந்து தான் சொந்த இடத்துல புதைச்சு வைக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல புதைச்சு வச்சிருக்காங்க. புதைச்சு வச்சு ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அவருக்கு அந்த இடத்துல கல்லறையும் எழுப்பலாம் அப்படின்னு அதுக்கு அடையாளமா இவர் இந்த இடத்துல தான் புதைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அடையாளமா அந்த இடத்துல ஒரு பெரிய கல்லையும் வச்சிருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் தெரியாத கண்ணன் அந்த கல்லை அப்படி கவுத்து போட்டு அந்த சமாதி மேல புதைச்சு வச்சு அந்த பொணத்து மேலே உட்காந்து அந்த இடத்த வேடிக்கையும் பார்த்துருக்காரு. இதனாலேயே அங்க இருந்த அந்த ஆன்மா 2வதா அவரையும் ஆக்கிரமிச்சிருக்கு. 3வதா இருக்கிற ஆன்மா கண்ணன் இவர் எப்படி பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணன் இவரும் பக்கத்து ஊரில் சவாரி பொருட்கள்லாம் அந்த இடத்துல லோட் பண்ணணும் அப்படின்றதுனால இங்கேருந்து அந்த பக்கத்து ஊருக்கும் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 11 மணி போல் பக்கத்து ஊரில் இருந்து இவங்க கிராமத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கம்மாயம் இருக்கும். இதை பார்த்த உடனே இவருக்கும் சரி ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் முகத்தையும் கை கால்லாம் கழுவிட்டு போகலாம் அப்படின்னு வண்டியை ஓரமாக விட்டுட்டு அந்த கம்மாயில் இறங்கி முகத்தையும் கை கால்லாம் கழுவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அப்போ வரைக்கும் கண்ணன் இவருக்கும் தெரியாது, இப்போ நம்ம கையை கால அலம்பிட்டு இருக்கிற இந்த ஒரு கம்மாயை சுத்தி ஒரு துர்ஆன்மாவும் சுத்திட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த துர்ஆன்மா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த கம்மாயை தான் வச்சு வெட்டி குத்தி கொலை பண்ணி போட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட இடம்னு தெரியாம தான் இவரும் கை கால அலம்பிட்டு இருக்காரு. 3வதா இருக்கிற அந்த ஆன்மா தான் இவரையும் ஆக்கிரமிச்சிருக்கு. இப்படி 3 வெவ்வேறு ஆன்மாக்கள் வெவ்வேறு சூழ்நிலையில கண்ணன் இவருடைய ஒத்த உடம்ப ஆக்கிரமிச்சு உள்ளுக்குள்ளேயே நானி அப்படின்னு போட்டி போட்டு இவருடைய உடம்ப வந்து படாத பாடுபடுத்தி எடுத்திருக்கு. இப்போ இந்த இடத்துல கருப்பசாமி வந்ததுக்கு அப்புறம் அந்த 3 ஆன்மாக்களும் அலறவும் ஆரம்பிக்குது. எங்களை எதுவும் பண்ணாதீங்க, எங்களை விட்டுருங்க, நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு அந்த 3 ஆன்மாக்களும் மண்டிக்கிட்டு கேட்டதுனால கருப்பசாமி இவரும் ஒரு தேங்காயில் சூடத்தை கற்பூரத்தை ஏற்றி எனக்கு நீங்கள் சத்தியம் பண்ணிட்டு போங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆன்மாக்களும் சத்தியம் பண்ணிட்டு ஒரு சில அடிகள் மட்டும் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டும் போயிருது. இப்படி போனதுக்கு அப்புறம் தான் கண்ணன் இவரும் அவரோட சகஜ வாழ்க்கைக்கும் வராரு. பட் முழுசா சகஜ வாழ்க்கைக்கு வந்தாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வழக்கம் போல இவங்களுக்கு கோயிலுக்கும் போக சொல்லியிருக்காங்க அண்டு விளக்கம் ஏற்ற சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்படி ஒரு சில மாசங்கள் எந்த பிரச்சனையுமே இல்லாம நிம்மதியா போயிட்டு இருக்க கண்ணன் இவங்க மனைவியும் எந்த பிரச்சனையுமே இல்லை, சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு அவங்களும் சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. ஏன்னா பழைய மாதிரி கண்ணன் இவரும் நடுராத்திரி குடிச்சிட்டு வீட்டு வாசல்ல குத்த வச்சு உட்காந்து தலையை தொங்க போட்டு அப்படின்னு இந்த விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த வீட்டையே ரகலை பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வழக்கம் போல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் மனைவி இவங்களுக்கும் புரியுது மற்ற ஆன்மாக்கள் போயிடுச்சு, இன்னும் இவரோட நெருங்கிய நண்பனான சிரஞ்சீவியோட ஆன்மா மட்டும் இன்னும் இவனை விட்டு போகலை அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இப்படி ஃபீல் பண்ணுற இந்த ஒரு விஷயம் ஒரு லெவலுக்கு அப்புறம் இது விரத்தியாகவும் மாற ஆரம்பிக்குது. இப்போ மனைவி இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் என்னால் இவங்க கூட வாழ்க்கை நடத்த முடியாது, நான் என் குழந்தைங்களை கூப்பிட்டு நான் எங்கன்னா போயிடுறேன் அப்படின்னு சொல்லி மனைவி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க 2 குழந்தைங்களை கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கும் போயிடுறாங்க. இப்படி அவங்க தனியா போனதுக்கு அப்புறம் கூட கண்ணன் இவரும் அவங்கள போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும்னு கூட யோசிக்கல. இந்த இடத்துல வழக்கு போல கண்ணன் இவரும் ஒரு மாதிரி விசித்திரமா தான் நடந்துட்டு இருக்க. முடிஞ்ச வரைக்கும் கண்ணனோட அம்மா தான் இவரையும் பார்த்துக்க முயற்சி பண்றாங்க. இதுக்கு நடுவில் கண்ணன் இவரும் நிறைய தடவை தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அவங்க அம்மா தான் நிறைய தடவை காப்பாத்திருக்காங்க. அதுவும் தற்கொலை எப்படி பண்ண முயற்சி பண்றாருன்னா, அவருடைய மனைவி புடவை இருக்கு பாத்தீங்களா, அதை கழுத்துல மாட்டி ஃபேன்ல கட்டி தொங்கிடலாம் அப்படின்னு தான் இவரும் நிறைய தடவை முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில சுத்தி இருக்கிறவங்களா இருக்கட்டும் வீட்டுல இருக்கிறவங்க அதை தடுத்துடுறாங்க. ஆனா எத்தனை நாளைக்கு தடுக்க முடியும்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரிதான் இந்த இடத்துல அன்னைக்கு ஒரு நாள் கண்ணன் இவரும் அம்மா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லும் போது அவங்க அம்மாவும் சமைச்சு கொடுக்குறாங்க. அந்த சமைச்சு கொடுத்த சாப்பாட்டை கண்ணன் இவரும் நல்லா சாப்பிட்றாரு. சரிம்மா நான் போய் தூங்குறேன், நீயும் போய் தூங்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அம்மா இவங்களும் சரி பையன் தூங்க போறான் அப்படின்னு அம்மா இவங்களும் சாதாரணமா இருக்க கண்ணன் இவரும் ரூமுக்கு வந்து கதவை தாப்பா போட்டுறாரு. இப்படி சடனா தாப்பா போட்ட இந்த ஒரு விஷயம்
அம்மாவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்த உடனே போய் கதவை தட்டுறாங்க. கதவை திறக்கல. அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே கூப்பிடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த சரௌண்டிங்கில் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண அறிவழகன் நண்பரும் இவரும் வந்திருக்காரு. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து கதவை தட்ட முயற்சி பண்றாரு. ஆனா கதவையும் திறக்கிற மாதிரி இல்லை. எப்பாடி யாராச்சும் ஓட்டு மேலே ஏறி ஓட்டை உடைச்சி உள்ள இறங்குங்கடா அப்படின்னு அம்மா இவங்களும் சொல்ல நண்பர்கள் இவங்களும் ஓட்டு மேலே ஏறுறாங்க. ஓட்டை உடைக்க முயற்சி பண்றாங்க. ஓட்டை உடைச்சதுல வந்து சின்னதா ஒரு பாட்டை தான் உடைச்சிருக்காங்க. அது வழியா பார்க்கும்போது கண்ணன் இவரும் ரொம்பவே ஆக்ரோஷமா நடந்துக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வாயில இந்த கூர்மையான பொருட்கள்லாம் போட்டு ஒரு மாதிரி பயங்கரமா நடந்துகிட்டாருல, அந்த கையில கிடைக்கிற பொருட்கள்லாம் தூக்கி அடிப்பார்ல, வெளியில இருக்கும்போது பெரிய கல்லெல்லாம் அடிப்பாரு, வீட்டுக்குள்ள இருக்கும்போது கையில கிடைக்கிற பொருட்கள்லாம் தூக்கி அடிக்க, இப்படி இந்த ஒரு விஷயத்தை பார்த்த நண்பர்கள் இவங்களுக்கு உள்ள இறங்குறது கூட பயம் இருந்திருக்கு. ஏன்னா அன்னைக்கும் இதே மாதிரி தான் பல்ல தரையில போட்டு தேய்க்கிறதா இருக்கட்டும், சுடுகாட்டுக்கு ஓடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி ரொம்பவே பயமுறுத்திட்டான். இன்னும் நாங்க அந்த பயத்துல இருந்து வெளியில வரல அப்படின்னு நண்பர்கள் இவங்களும் பயத்தோட இருக்க பேசாம கதவை உடைச்சு உள்ள போயிடலாம் அப்படின்னு இவங்களும் அந்த கதவை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வரைக்கும் அந்த கதவை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த பழங்காலத்து கதவுன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். அதை உடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு. சரியா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த கதவை உடைச்சிட்டு இவங்களும் உள்ள போய் பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ள பேச்சு மூச்சு எல்லாமே அடங்கி நிசப்தமான ஒரு அமைதியும் ஏற்படுது. அதோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஆமா, கண்ணன் இவரும் தூக்கு மாட்டி இறந்தும் போயிருக்காரு. இப்படி கண்ணன் இவர் இறந்து போன இந்த ஒரு விஷயத்த அவங்க குடும்பத்தினராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாராலுமே ஏற்றுக்க முடியல. ஏன்னா கண்ணன் இவர் குடிச்சிட்டு ஊதாரித்தனமாக சுற்றி இறந்து போயிருந்தாருன்னா உனக்கு தேவடா அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் பேய் பிடிச்சதான் நண்பர் இவனும் இறந்து போன இந்த ஒரு விஷயத்தால அவங்க குடும்பமே ஒரு சோகத்தில் மூழ்கி இருக்கு. இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண அறிவழகன் இந்த சம்பவத்தை சொல்லும்போது கூட ஒரு விதமான வருத்தத்தோட தான் நமக்கும் சொல்லியிருக்காரு. அண்ட் இது வரைக்கும் தான் அவரும் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் அவருக்கு சொல்றது கூட வார்த்தை இல்லை. பட் கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கூடா நட்பு கேடு விளைவிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வார்த்தையை அவர் தான் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, உன் நண்பனை பற்றி சொல்லு, உன்னை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஏன்னா அவருடைய நண்பர்களில் பர்டிகுலர் ஒரு சில பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா குடிக்கடிமையாய் ஊதாரித்தனமா, அதுவும் அடிதடி போலீஸ் கேஸ் அப்படின்னு போகிற ஆட்களாக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் கூட சேர்ந்தா ஒன்று போலீஸ் கேஸ் அப்படின்னு வாழ்க்கை போகும். அந்த மாதிரி ஆட்கள் கூட சேர்ந்து அந்த ஃப்ரெண்டில் யாராச்சும் ஒருத்தர் இறந்து போய் அந்த பேய் அந்த நண்பரை பிடிச்சா இப்படி தான் முடியும். இப்போலாம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னால் கூட கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதனாலே மோஸ்ட்டாக நிறைய பேர் இன்க்ளூடிங் நானும் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இல்லாமல் தனியாக இருக்கவே பழகிக்கிறோம். அதுக்குன்னு உங்களை அப்படி இருக்க சொல்லலை, பட் கொஞ்சம் பார்த்து இருங்கன்னு தான் சொல்கிறேன். எதாக இருந்தாலும் வரும்போது தெரியாது, வந்து அனுபவிக்கும் போது தான் தெரியும் நல்லதா கெட்டதா அப்படின்னு. சொல்லலாம் மக்களே, இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த வார்த்தையும் இல்லை. இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இது போல் இன்னும் அடுத்தடுத்து விறுவிறுப்பான உண்மை சம்பவத்தோட கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுமே இதை விடைபெறுவது உங்கள் நான்